ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 தினத்திற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னத்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னலுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 3க்குமான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய பிடிஎஃப் வந்து வழக்கம் போல் நம்ம டெலகிராம் சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். எல்லாருமே பார்த்துருந்தாங்க. நம்ம அண்ணன் ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுறவர், நம்ம அண்ணன் ஒருத்தர், ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர், ராஜா அண்ணன்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அண்ணன் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ ஸ்பெஷலாக வந்து அவருக்கு தான். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எல்லாமே வந்து பார்ப்போம் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த இயர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிலேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. குரூப் டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக லோகோ பைலட் வந்து விட்டுருந்தாங்க. அது இல்லாமல் நிறைய டெக்னீஷியன் ஒர்க்ஸுக்கு இந்த 2024 இந்தியன் ரயில்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னலும் டெக்னீஷியன் கிரேடு 3யும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹியூஜான ஒரு வேக்கன்சிஸ் தான். அரௌண்டு ஒரு 9000 வேக்கன்சிஸில் வந்து மொத்தமாகவே இருக்குது. இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 9ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து லாஸ்ட் டேட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டேட் வந்து வர ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா? அது இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்கள் அப்ளிகேஷனை வந்து கரெக்ஷன் பண்ணணும், ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே வந்து அவங்க டேட் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நெக்ஸ்ட் மந்த்து ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள்கிட்ட வந்து அவங்க வந்து அதுக்கான டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அதில் வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு உங்களோட அக்கௌண்ட் ஃபார்ம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சூஸன் பண்ண ஏரியாவை நீங்கள் மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் சூஸ் பண்ணுவீங்க. சென்னை ஆர்ஆர்பியை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதை போய் நீங்கள் வந்து ஒரு பெங்களூர், ஒரு ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளாலேயோ வேறு பகுதிகளை வந்து நீங்கள் வந்து அந்த ஆர்ஆர்பியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் உங்களை சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் வேணால் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுதான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் 2 போஸ்ட் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்கேல் ஆஃப் பே அவங்க லெவல் 5லேருந்து கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு 29,200லேருந்து சேலரி வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸஸும் அதில் உண்டு. அதுவுமே வந்து நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அதுவுமே நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். 18 வயதுலேருந்து 36 வயது வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2024 ஜூலை 1ஆம் தேதி அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஏஜ் இருக்கணும். நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னா 1092 வேகன்சிஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னீஷியன் கிரேடு 3க்கு தான் அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. லெவல் 2லேருந்து வந்து ஸ்கேல் ஆஃப் பே வந்து இருக்குது. 19,900 ஸ்டார்டிங்கு. அதுபோக அலவன்சஸும் இருக்குது. 18 ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 33 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இதுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் உண்டு. மொத்தம் 8,052 வேகன்சிஸ், டோட்டலாக 9,144 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதுவும் இல்லாமல் முக்கியமான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ தான் நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க அல்லது டிப்ளமா படிச்சுட்ருக்கீங்க, உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்கள் டெக்னிக்கல் கோர்ஸ் அல்லது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸுக்கு உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணவே முடியாது. இதை ஓப்பனிங்காக நான் சொல்லிடுறேன், சரிங்களா? நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு இது கிடையாது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் மோஸ்ட்லி எப்படி இது பண்ணுவாங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து நிறைய முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவை ரிசர்வேஷன்ஸ்க்கு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அப்புறம் வந்து எக்கனாமிலி வீக்கன் செக்ஷன், அப்புறம் இடபிள்யூஎஸ், இபிசி போன்ற சான்றிதழ்கள்லாம் எந்த டேட் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க்ளோசிங் டேட் இருக்குது பார்த்திங்களா? க்ளோசிங் டேட்னால் இப்போ அடுத்த ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் பெற்று இருக்கணும். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, எக்ஸாமுக்கு இப்போ அப்ளை பண்ணிடுறீங்க,
பண்ணதுக்கப்புறம் அது எக்ஸாமில் நீங்கள் பாஸும் பண்ணிடுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, வெரிஃபிகேஷன் நம்மளை எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ போய் நம்ம இந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கோன்னா உங்களோட நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணியுமே உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணியுமே அது வீணாக போயிடும். அதனால் இப்போவே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ராப்பரான டேட்டில் க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். இதையும் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். அடுத்து வந்து முக்கியமானது மெடிக்கல் ஃபிட்னஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கு வந்து அவங்க ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன லெவலில் இருக்கணுங்கிறதையும் பின்னாடி டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து இதில் முக்கியமானது எதுன்னு பார்ப்போம் வாங்க. அடுத்து வந்து இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, டாபிக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க் அதில் இருக்குங்க. நீங்கள் வந்து இப்போ 1/3ங்கிற மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ராங்கான கொஷினுக்கும் இப்போ ஒரு கொஷினை நீங்கள் ராங்காக பிக் பண்ணுறீங்கன்னா 1/3 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கில் போகுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு போகிறது மாதிரி நிறைய பொருட்கள் இது நம்ம யூஷுவல் ஃபாலோ பண்ணுறது தான். சில எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டிவைஸு கேஜெட்ஸ்லாம் அங்கே வந்து தடை செஞ்சுருப்பாங்க. ஃபோன், ப்ளூடூத், பென்ட்ரைவ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பு யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டோம். பக்கிள்ஸ், செயின் இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துக்குவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இதெல்லாம் வந்து பார்த்துக்குவோம் வேறு என்னென்னலாம் முக்கியமானதுன்னு. அடுத்து வந்து உங்களோட இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சைன் வந்து நீங்கள் ரன்னிங்கில் தான் நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் போடணும். எப்பவும் போடுற மாதிரி சைன் பிளாக் மாதிரி இப்போ லெட்டராக எழுதவோ, கேபிட்டலில் எழுதவோ, இல்லை டிஸ்ஜாயின்ட் லெட்டர்ஸாக எழுதினாலோ உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கிறத அதை கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்பவும் எழுதுகிற மாதிரி உங்களுடைய சிக்னேச்சரை அதில் இது பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏன்னா அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு SC/ST ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சென்டர்ஸ்க்கு நீங்கள் போய், அதாவது உங்கள் கால் லெட்டர் வரும்போது நீங்கள் வேறு இடத்துல தான் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே பாஸ் வந்து நீங்கள் அதுக்கு வேணும்னு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்ளை பண்ணும்போது கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து RRB வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்குறாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பேசிக் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் தான். அது இல்லாமல் விஷன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபிசிக்கலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். விஷன் ஸ்டாண்டர்ட் தான் அதில் ரொம்ப முக்கியமாக கொடுக்குறாங்க. எப்போவுமே நீங்கள் ஜென்ரலாக ஃபிட்டாக இருக்கணும். அதில் A3, B1, B2ன்னு சொல்லிட்டு அந்த லெஃப்ட் ஐ அந்த இதெல்லாம் விஷன் எவ்வளோ இருக்கணும், நியர் விஷன் எவ்வளோ இருக்கணும், டிஸ்டன்ஸ் விஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் பார்த்துங்க. ஆனால் வந்து எல்லாமே கண்ணாடி போட்டிருந்தாலுமே நிறைய பேர் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டோன்ட் வரி. அடுத்து வந்து பாருங்கள், இதெல்லாம் அந்தளவு இது இல்லை. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்கள், ரெண்டுக்குமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 18 to 33, 18 to 30ன்னு ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்கன்னா கீழே பாருங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. SC/SC கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு பண்ணுறீங்கன்னா 33னா 38 வரைக்குமே உங்களுக்கு வந்து SC/ST கேண்டிடேட்டுக்கும், இப்போ OBCக்கு 3 வருஷம்னா 36 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ டெக்னீஷியன் கிரேடு 3க்கு பண்ணுறீங்கன்னா SC/ST கேண்டிடேட் 35 வரைக்கும் உள்ளவங்களுக்கும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி OBCயில் வரவங்க, அதர்ஸில் வரவங்கன்னா 33 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் அதே மாதிரி அதோட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெஞ்ச்மார்க் பர்சன்ஸ் உங்களுக்குமே அதில் வந்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க குரூப் 3ல் அல்லது குரூப் Dயில், குரூப் Cயில் ரயில்வே ஸ்டாஃபாக மினிமம் 3 வருஷம் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் அந்த ஏஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து நீங்களும் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து முக்கியமானது வந்து பாருங்கள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது. ஸோ அது அந்த பேட்டர்னையும் பார்ப்போம். எக்ஸாம் ஃபீஸ் வந்து எல்லா கேண்டிடேட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 500 மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் SC/ST ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இது மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா உங்களுக்கு 250 இது பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பாருங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துருவோம். மன்னிக்கணும். அடுத்து முக்கியமானது
இங்கே இருக்குது பாருங்கள், பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நீங்கள் எழுத போகிறது. அந்த டெஸ்ட்டு முடிஞ்சோன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம்னு சொல்லி 3 தான் உங்களுக்கு லெவல். அப்புறம் வந்து போஸ்டிங் தான். இப்போ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, மொத்தம் 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் நடக்கும். 100 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? எத்தனை 100 கொஷின்ஸு. ஒரு கொஷின் நீங்கள் தப்பாக இருந்தீங்கன்னா 1/3 மார்க் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துங்க. மினிமம் பாஸ் எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து யூஆர் அப்புறம் வந்து இடபிள்யூஎஸ்ல இருக்கீங்கன்னா 40% நீங்கள் மினிமம் வந்து எடுத்திருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிலிட்டியே பர்சன்ட் எடுத்துருக்கணும். ஓபிசினா 30%, எஸ்சி எஸ்டிக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துங்க. இதில் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் வருதுன்னா, ஜென்ரல் அவேர்னஸ், அதில் என்னென்ன படிக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அப்புறம் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மேக்ஸ், அப்புறம் வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 5 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. 5 டாப்பிக்லேயுமே எத்தனை கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி ரீசனிங்கில் 15 கொஷினும், பேசிக் கம்ப்யூட்டரில் 20 கொஷினும், மேக்ஸ் 20, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 35 கொஷினும் வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வர டாபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் வழக்கம் போல் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது, பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே இப்போ வந்து அந்தந்த ஜோனுக்கான லிங்க்கில் போய் பண்ணணும். இப்போ நீங்கள் சென்னை பண்ணுறீங்கன்னா சென்னைக்கான ஜோனில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் போயிட்டு இதை பாருங்கள், அங்கே இருக்கும் நம்ம சென்னையோடது இருக்குது பாருங்கள், www.rrbchennai.gov.in. அதில் வந்து நீங்கள் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து இதில் வேறு எதுவும் முக்கியமானது இல்லை. ஸோ மோஸ்ட்லி எல்லா டீட்டெயிலையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுபடி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்கணும். அது வந்து நிறைய இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு கிரேட் 1க்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்ஸு, இல்லைனா எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கணும், அல்லது 3 வருஷம் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் இது சம்மந்தமானது படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைனா டிகிரி இதில் படிச்சிருந்தால் போதும். இந்த மாதிரி அவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்குமே மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, நிறைய கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்குமே வெல்டர் இதில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதில் எந்த இதில் வரீங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ ஒர்க் இருக்குது, அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் இருக்குது. வெல்டர் இருக்குது, எலக்ட்ரீஷியன் இருக்குது, மெக்கானிக் இருக்குது, ஃபயர்மேன் இருக்குது, நிறைய இருக்குது, ப்ளம்பர் இருக்குது, ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் இதில் எதுக்கு எலிஜிபிளாக வரீங்களோ நீங்கள் அதை இது பண்ணுங்கள். சென்னையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 வேகன்சிஸ்க்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த அந்த ஜோனுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து நேராக சென்னை பார்ப்போம். அங்கே பாருங்கள், சென்னைக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. சென்னைக்கு அரவுண்ட் அவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இது மாதிரி வீடியோஸ் வேணும், வேறு ஏதாவது ஜாப் ரிலேட்டடாக வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோஸ் மேக் பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.